லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க வணக்கம் சொல்லிட்டு காலை காட்டுறீங்க? நான் நீர் ஆகாரம் சாப்பிட்டதுனால நான் நல்லா கம்ஃபர்டபுளாக யோகாசனத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். ஓகே, டான் டான் டான். உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் என்ன தான் சாமி கும்பிட்டு பெல்லை டிகி 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 டிகின்னு ஆட்டினாலும் சரி, சாமி வரமாட்டார்கள். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா பூத்தொட்டியிடம் குப்பை யாராவது போடுவார்களா? அது முடிய சுருட்டி காற்றுல பறந்தது என்று சொல்வார்கள். மேலே வாரலாம். வாரினா என்ன பண்ணணும்? சுருட்டி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடணும். எத்தனை வாட்டி சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. தெரியாதவங்களா அறியாதவங்களா எனக்கும் தெரியாது. தொன்னொன்னு ஓடி போய் எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் பேசினா ப்ரீஸ் வரும். சாமி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அழகான இந்த தோட்டத்தில் முடியை போடலாமா? தயவு செஞ்சு போடாதீங்க பாஸ். வரீங்களா, தலையை வாடுறீங்களா, சுருட்டி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. இல்லை வீட்டுக்குள்ளேயே வாருங்க. வீட்டில் இடம் இல்லையா, ஃப்ளாட் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி, வெளியே வரீங்களா, அப்போது ஃப்ளாட்டை ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு அங்கே குப்பை பண்ணி வச்சுட்டு இது ஒருத்தங்க சொன்னல, எங்கள் ஃப்ளாட் விஐபி அவங்களோட வாஷிங் மிஷினோட கரெக்ஷன். நாங்கள் எவ்வளோ அப்படி சொல்லிட்டோம், அங்கே அவ்வளோ டஸ்ட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க தான் இந்த ஃப்ளாட்டுக்கே மகாராணி. நாங்கள் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. ராணியிடம் போய் பேச முடியுமா? கோணி ஆக்கி விட்டு விடுவார்கள். ஐயோ, அழகாக இருக்குது. இது தானே ஆசைப்பட்டேன். பூக்களே இன்னைக்குன்னு பார்த்து இந்த பாட்டு வர மாட்டேங்குது. என்ன பாட்டு பாடலாம்? அட வந்துடுச்சா நீ அழகாக இருக்காயே, உன் முற்றுக்கள் அழகாக இருக்கே, உன் பூக்களை பார்த்ததும் பறிக்க தோன்றுதே, அழகாக இருக்காய், அழகாக சிரிக்கிறாய், முத்துக்கள் போல இருக்கிறாய், உன்னை யாரும் பறிக்க கூடாது. கிளி பார்த்தீங்களா? இப்போதான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹன் வந்தான். ஆனால் என்னால் பண்ண முடியல, பேச முடியல. நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பூக்களை பார்த்தா அழகாக இருக்குல்ல. அடுத்தவங்களோடது பறிக்காதீங்க. நீங்கள் சொந்தமாக வாங்கி வளர்த்து அதில் பறிங்க. அடுத்தவங்கள கேட்காம பறிக்கக்கூடாது. ஓகே? எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் ஓன் ஹவுஸில் இது இருந்தது. அப்புறம் தென்னாங்கண்ணு. ஆனால் இதில் செடியில் இங்கே வளர்க்க முடியாது, பிரேக் ஆகிடும். இல்லை தோட்டம் இருந்ததுன்னா நம்ம அழகாக பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் இன்றைக்கி மார்னிங்கு தாத்தா பூச்சி சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்தால் லக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மார்னிங் இவனை பார்த்தேங்க. தெரியுதா? எல்லோரும் இல்லை என்னோடய கேமரா குவாலிட்டி சரியில்லை, அது சரியில்லை. நான் தான் சொன்னேன், சரியில்லைன்னா வாங்கி கொடுங்க பாஸ் அப்படின்னு. அதுக்கு யாரும் ரிப்ளை பண்ண, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேளுங்களேன், ஓடிடுவாங்க. ஃப்ரீன்னு சொல்லுங்களேன், பறந்து வந்துடுவாங்க. அழகாக இருக்குல்ல இந்த தாத்தா பூச்சி. நாங்கள் எடுத்து எங்ககிட்ட வரும். அதை ஆக்சுவலாக நம்ம ஏதாவது நம்ம வேணும்னா அது நம்மக்கிட்ட வரும். நம்ம அப்போது அது நடக்கும். அது அன்றைக்கி எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. பட் எத்தனை பேருக்கு அது பிலீவ்னு எனக்கு தெரியாது. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் அது தாத்தா பூச்சின்னு சொல்லுவோம். க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது நான் மார்னிங் பார்த்தேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஞாபகத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா அது என்னாச்சு, அது மேலே தண்ணி பட்டுடுச்சுல. ஸோ அது இப்போ இப்படி இருக்குது. சரி தூங்கட்டோன்னு விட்டுட்டேன். தூங்குது. அப்புறமா நான் ஒன்று எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் எனக்காக யூனிவர்ஸ்லேருந்து வந்ததுக்கு. இதெல்லாம் யார் அனுப்புகிறான்றீங்க? ரெகுலர்
என் பேரண்ட்ஸ், மை காட் அண்ட் மை மாஸ்டர். I love these kids. I love all the kids. I love human beings also, but they are sometimes they will behave like a psycho, so I don't like it. அழகாக இருக்கிறாய். இன்னைக்கு பாட்டு வரல, இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு மெசேஜை நான் சேர்க்கணும், அதுக்காக தான். அழகாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் போகாது, உங்கள் உள்ளங்கள் மனசு வந்து நிஜமாக சொல்கிறேன், இட்ஸ் நாட் பியூராக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீராது. தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். செடிக்கிட்ட முடி வரக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். வேலை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் காசு கம்மியாக கொடுத்தனால அவங்க வந்து பெருக்கலை, மேபி எனக்கு தெரியாது பெருக்கிறாங்களா இல்லையான்னு, ஏன்னா எப்போவுமே குப்பையாக தான் இருக்கும். ஆனால் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே முடியாக இருந்தது. அது நான் பேசும்போது அந்த ப்ரீஸில் போயிடுச்சு. பின்னாடி கீழே அழகாக விழுந்திருக்கு ஒரு குட்டி. அதை கழுவி சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும் அது. ஆக்சுவலாக அதான் சொன்னேன்ல, கற்பூர விலை இலை கோல்டுக்கு நல்லது, டோட்டல் பாடிக்கும் நல்லதுங்க. இதுதான் அந்த டொமேட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவரு. இதோ இதுதான் அந்த கடுகு செடி. அந்த எல்லோ கலரில் நான் பாட்டெலாம் பாடினேன் தெரியுமா, சூப்பராக இருந்தது, அப்படியே செம்மையாக. அதுக்கப்புறம் அது வந்து நான் கடுகு எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணேன். ஃப்ரெஷ் கடுகுங்க, நல்லா கழுவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு காய வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து நான் சமையலுக்கு போட்டேன். செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ தனியாக ஒரு வீடு இருந்தால், தோட்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளாட்டே எனக்கு பிடிக்காது பாஸ். ஏன்னா கொஞ்சம் பேசினா போதும், அதை எடுத்து இங்கே வை, அதை எடுத்து சங்கவை, அங்கே வை, பொங்கவைன்னுவாங்க. அதனால தான் இது மாதிரி நல்ல விஷயம் பண்ணால் தப்பு இல்லைல்ல. குப்பைங்களை சேர்ப்பாங்க ஃப்ளாட்டில், அதை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. குப்பையை எடுத்து போடவும் மாட்டாங்க. நான் எதுக்கு போடணும், அது ஏன் வேலை கிடையாது அப்படி சொல்லுவாங்க. நம்ம வேலை தானே, நம்ம ஃப்ளாட்டு தானே. நீ யாருமா, நீ சொல்லுமா. எங்கள் வீட்டில் ஒரு பட்டம் வச்சுருக்காரு, தூங்காமல் ஹலோசேஷனில் சொல்கிறாங்களாம். ஹலோசேஷனல் என்னம்மா ஹலோசேஷனல்? புதுசாக படத்துலையும் சீரியல்லையும் கண்டுபிடிச்சி ஒன்று சொல்ல வேண்டியது, அதே பிடிச்சிக்க வேண்டியது இந்த மக்கு பசங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரில இவங்கள. வருது வாயில், ஆனால் எதுவும் கூற முடியலை. சூப்பராக இருக்கீங்க. நேற்று தான் பேசினேன், இன்றைக்கே இவ்வளோ மாற்றங்கள். ஸோ பாய் செல்லம். நல்லா வரணும், ஓகே? யாருக்கும் பயப்படக்கூடாது. இங்கே நம்ம மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மாஸ்டர் மீதி எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் மாமாவுக்கு குருமா குருமா அட ஒன்றே ஒன்று, ஓ மாமன் போல வருமா வருமா, அட கண்ணே கண்ணு சிக்கரு சிக்கா ஹே வத்தி நிற்கா. ஆக்சுவலாக நான் எல்லா குரல் மாதிரியும் பாடுவேன், மெமிக்ரி பண்ணுவேன். பட் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து கத்தி 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 என் தொண்டையெல்லாம் புண்ணானதை தான் மிச்சம். சென்று வருகிறேன். வணக்கம். ஹாட்ஸ்.